நான் நம்புகிறது அவராலே வரும். இன்று அவருடைய கரத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் அவருடைய கரத்திலிருந்து இன்று இரக்கங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஓ, என்னை விடுதலை ஆக்குகிற கர்த்தர் இன்று என்னை விடுதலை ஆக்குவார். அவருடைய கரமே இன்றைக்கு எனக்காக எழுந்தருளி கிருளை செய்யும் என்று சொல்லுகிறவங்க நல்ல கையை தட்டி, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புகிறேன், நான் நம்புறது உம்முடைய கரத்திலிருந்து மாத்திரம் எனக்கு விடுதலை வரட்டும், உம்முடைய கரத்திலிருந்து மாத்திரம் எனக்கு இரக்கம் வரட்டும் சொல்லி கைகளை தட்டி, நான் உங்களை நம்புறேன்ப்பா. ரகதல ரஷகல ரகதனா ரேகமதல ரதனா சிகரதனா ரேகதல ரஷகரதனா ரேகதல ரே வேதனா சிகரதரா. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நிருபம் வருகிறது. அசிரிய ராஜா அவனை படையெடுத்து வருகிறான் என்று ஒரு நிருபம் வருகிறது. ஆனா எசேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? செய்தான், அவன் கர்த்தரை நம்பி இருந்தபடியினால் அவன் ஸ்ட்ரைட்டா அந்த நிருபத்தை எடுத்துட்டு ஆலயத்துக்கு போகிறான். இன்றைக்கு அவருடைய அந்த நிருபத்தை அவன் கர்த்தருடைய கரத்துல கொண்டு வைத்த அடுத்த நிமிஷம் அவனுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் ஆகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, இன்று உங்களுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறுகிறது. அவரை நீங்கள் நம்பி இருக்கிறபடியினால், நான் அவரை நம்புறபடியினால் ஏன் யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறுகிறது. அவன் நிருபத்தை கர்த்தருடைய கரத்துல வைத்தவுடன் அன்று ராத்திரியிலே தேவதூதன் இறங்கி ராணுவங்களை சங்கரிக்கிறான். நான் அவளை நம்புறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, ரேதா ரஷகல ரதனா ரேகதல ரதனா சிகரதனா. ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய். நாங்கள நம்பி இருக்கிறப்பா, உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 100க்கு 100 உம்மையே நான் நம்பிடுவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், நான் நம்புறேன். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்துடுங்க, இப்பவே தந்துடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை இன்றே தருவேன் என்று சொன்னவர், ரெட்டிப்பான நன்மை உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் உங்களை நம்பி இருக்கேன், நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஓ, நான் நம்புகிற காரியத்தை அவர் எனக்கு இன்னைக்கு செய்து முடிப்பார் என்று உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கைகளை தட்டி ரேகாலா ராதா ஸ்ரீகாலா ராதா ரே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கரத்தில் எடுக்கிறார். அவருடைய கரத்திலிருந்தே உனக்கு நன்மைகள் வருகிறது. அவருடைய கரத்திலிருந்து மாத்திரமே உனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. உன்னை நீ ஆவியானுடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்தாய் என்றால் ஆவியானவர் தாமே அதாலே உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் நம்புகிறது அவராலே வரும். உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் நம்புகிறது உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ரஷிகல ரகதநாதரே ரேகமதல ரஷகரதநாதரே ரேகாதல ரஷேகல ரதலரே. ஆவியானவர் தானே உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். தம்முடைய வான சேனை தூதர்களோடு உனக்காக யுத்தம் பண்ணும்படி எழுந்தருளி இருக்கிறார். ரஷகல ரகதல ரகதலரே ஓ ரகதல ரஷகல ரகமதலரா. அல்லேலூயா. ஏசப்பா மறுபடியும் ஒரு விஷயம் கப்பர் நமக்கு நகுமுக்கு வாராரு. அப்ப ஜனக்கூட்டம் அதிகமா இருந்தபடினால அவர் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்து இருக்காரு. அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க, 4 பேராட்டு. அப்போ அந்த திமிர்வாதக்காரன் இப்படி பார்த்திருப்பான், அவனுக்கு கண் இருக்கும் கண்டிப்பா. அவன் இப்படி பார்த்திருப்பான், வாசல் அடைபட்டு இருக்குது. அந்த ஜனக்கூட்டத்தினால அவனுக்கு இருந்த ஒரு வழி மாத்திரம் அது அடைக்கப்பட்டு போயிட்டு அவன் அந்த வழி திறக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஆனா அந்த ஜனக்கூட்டம் நெருக்கி அவனுக்கு அந்த வழியை விடல. ஆனா அவனுக்கு வேறொரு வழி ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை நீங்க இன்றைக்கு மனுஷனிடத்திலிருந்து எனக்கு வழி வரும், என் பிள்ளைக்கு ஒரு வேலை அந்த மனுஷன் எனக்கு எடுத்தருவான், வெளிநாட்டுக்கு போக்கு ஒரு விசா மனுஷன் எடுத்தருவான், எனக்காக உதவி பைசா கொஞ்சம் அவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களே நம்பி இருந்து அந்த வாசலே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவனுக்காக வானத்தின் வாசல் திறந்தது. அவனுக்காக கூரை பிரிக்கப்பட்டு அவன் கீழே இறக்கப்பட்டான். அவனுக்கான விடுதலை வானம் திறந்து இறங்கிச்சு. அது போல பரிசுத்த ஆவியானவர் தாமே உன்னை விடுதலை ஆக்கும்படி, உனக்கு வழிகளை திறக்கும்படி இதோ வானம் திறந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கரங்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்க தலைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி இயேசுவே இயேசுவே என்னை விடுதலையாக்கும், எனக்கு வழிகளை திரையோன்னு நீங்க இருக்கிற இடத்துல சத்தமிட்டு கூப்பிட்டீங்கன்னா இன்றே விடுதலை ஆக்கும்படி நீ நம்புகிற தேவன் இன்று உன்னை விடுதலை ஆக்குவார்.
ஓரா கதல ரதரே ரேகதல ரஷிகல ரதரே ரேகமதல ரதனாஷிக ரதனரா ரேகதல ரதா உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ வானத்தின் வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. கர்த்தர் தாமே எழுந்தருகிறார் உனக்காக தம்முடைய வான சேனை தூதர்களோடு உனக்கு வழி திறக்கும்படி, உன் காயத்தை ஆற்றும்படி. ஓ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடி கர்த்தர் தாமே பலவானாக உனக்கு முன்னே எழுந்தருளுகிறார். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள கரங்களை தட்டி உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் அவரை நம்புறவங்க மாத்திரம் சேர்ந்து சொல்லுவோமா, உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யும். இதோ சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரின் கண்களும் அதை காணும். ஓ, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து புதுபலன் அடைந்து புதுபலன் அடைந்து கழுகுகளை போல் சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். நல்ல கைகளை தட்டி ரே தாலா ரே ஷேகேலே. ஓ, பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள் என்று. கையை தட்டி நல்ல அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுங்க. ரேகா தாலாரா. மற்றவங்க எல்லாம் இயேசுவே கூப்பிடுங்க, உங்க சத்தம் அவருக்கு கேட்கட்டும், அவர் இரக்கம் செய்யும்படி, அவருடைய இரக்கம் அவருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி இயேசுவே கூப்பிடுங்க. அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே கூப்பிடும் போது அவருடைய மகிமை வானம் திறந்து இதோ உனக்கு வழி வானத்திலிருந்து உண்டாகும்.
ரேதாரா ஷேகாலாரா தாலா ரேகாதாலா ரே ரேகமதல ரதனா கேதாரல ரே ஷேகேலே ரேதே. ஓ ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உன் ஜெபத்தை கேட்கும்படி இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்க மத்தியில் அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவராக உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? ரேகாதாலா ராதா ஷேகாலா ராதானா. கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி. ஓ ராதா ராதா ரே ஷேகாலா ராதானா ராதா ரே ரேகாதாலா ராதா ரே ரேதா ரே ஷேகாலா ராதா ராதா ரா ரே கமதல ரே. ஓ ரக்கதல ராதா ரா. இதோ நீதிமானின் சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறந்ததில்லை. இதோ நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் குடும்பத்தை காப்பாத்தும், உன் பிள்ளைகளை காப்பாத்தும். உன் சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆசீர்வாதமா அமையும். ரேதா ரே ஷேகாலா ராதானா ரேகமதல ரதனா சிகரதனா ரேகதல ரே சிகரதனா ரேகதல ரத ரஷிகரத ரதனா ரேகதல ரத ரத ரே ரேகதல ரே சிகரதனா. நல்ல கைகளை தட்டி துதிங்க துதிங்க. ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை. ஓ பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்து கொள்ளுகிறான். பிடித்து கொள்ளும்படி பலவந்தம் பண்ணுங்க. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடிக்கிறான். ரேதா ரே ஷேகாலா ராதானா. கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும்படி பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடிக்கிறான். ரேதா ரே ஷேகாலாராதா. துதிக்கிறவனுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாகிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவருடைய கண்களில் தயவு உண்டாகிறது. ரேகமதல ரதனா ரேகாதாலா ராதா ரே ஷேகாலாரா. ஓ நீ தேவனிடத்தில் இன்று கேட்கிற உன் விண்ணப்பம் ஓ வானம் திறந்த அவருடைய சமூகத்திலே போய் எட்டுகிற நாள் இது. கர்த்தர் அதை உனக்கு கட்டளை இடுகிற நாள் இது. துதிங்க, கரங்களை தட்டி துதிங்க. ராகாதாலா ராதானா ரே ஷேகாராதா ரே ரேகதல ரதனா சிகரதனா ரே. ஓ ராதா ராதா ரஷேகாலா ராதா ராதா ரே ரேகதல ராதா ராதா ரா ரேகதல ராதா ராதா ரே ஷேகாலா ராதா ராதா. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு சொல்லொன்னா பெருமூச்சோடு சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம் அன்பினால் இன்று அலங்கரியும். உம் அன்பினால் இன்று அலங்கரி. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு இருதயத்தின் பாரத்தை அறிகிறவர், கண்ணீரை அறிகிறவர், அன்பினால் அலங்கரிக்கிற தேவன். இன்று அலங்கரியோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிவாக்கும் மறுரூபமாக்கும் ஐயா. இருதயங்கள் மறுரூபமாகிறது. மனதை புதிதாக்கும் மறுரூபமாக்கும் ஐயா. வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். என் ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஜீசஸ் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். வாய் திறந்து ஆட்கொண்டு எங்களை சத்தமா. உம் அன்பினால் இன்று அலங்கரியும் தேவ. அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். கேட்கிற ஒவ்வொருவரை அனலாக்குகிறார். ஓ அன்பினால் இன்று அலங்கரியும்.
உம் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்களன் தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியா எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை உம் அன்பினால் என்று அன்பினால் அலங்கரிக்கிறவர் என்று அலங்கரியோ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியோ அன்பினால் இன்று அலங்கரியும் உம் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரி அப்படியே கைகளை தட்டு ரேதா ராஷே காலாராதானாரே ரே கதலரதனா சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவி பலமாய் இறங்கின போது அவனை கட்டப்பட்டிருந்த கயிறுகள் எல்லாம் தெறி புண்டது. ஓ கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது அவருடைய வாஞ்சித்து கதரும் போது கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்கள் மீது பலமாய் ரேதா லாரா ஷேகா லாராதானாரே உத்தரவு கொடுக்கிற வண்ணமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை கட்டுகளை அறுக்கத்தக்கதாய் ஜெபம் பண்ணும்படி தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கத்தக்கதாய் ஓ ராக்காதாலாரா ஓ உங்கள் சத்துருக்களுடைய பாளையத்திலே இறங்கி தேவ தூதர்கள் உங்கள் சத்துருக்களை வெட்டும்படியாய் ஓ பரிசுத்த ஆவியானவர் தாமே அசைவாடுகிறார். அப்படி அவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக, அவர் அசைவாடும்படியாக, மெய்யான விடுதலை உண்டாகும்படியாக. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கேயே மெய்யான விடுதலை. ஓ மெய்யான விடுதலை, இதுவரை நீ மனுஷனிடத்தில் தேடின விடுதலை, மற்ற தேவர்களிடத்தில் கேட்டுக்கொண்ட விடுதலை, கேட்டுக்கொண்ட சுகத்தை கர்த்தர் தருகிறார். இதோ மெய்யான விடுதலை, இதோ மெய்யான விடுதலை உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படி. கைகளை தட்டி கைகளை தட்டி ரேகதலரா சிகரதனா ரேகமதலரதனா சிகரா ரேக ரேஷேகாலாராதனா ரே ரேகதலரகதனா ரே ராதா ஷேகாலாராதா ராதா ரேதானாரா கதலரே சிகலரதனா ஜீசஸ். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Amen. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு தாகத்தோடு கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தம்பி சொன்னது மாதிரி ஒரு திமிர்வாதக்காரன், அந்த திமிர்வாதக்காரனுக்கு நம்பிக்கை என்பது சுத்தமா இல்லாமல் போயிற்று. நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து, இல்லவா இதுவரை எத்தனையோ முயற்சி எடுத்த, ஆனா ஒரு வாய்ப்பு இருக்குது, இயேசுவை நம்பு, நீ வா அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரை சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க. 4 பேர் சேர்ந்து தூக்கிக்கிட்டு வந்து முன்னாடி வரும்போது இவனும் இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த இடத்துலயாவது ஒரு அற்புதம் நடக்கணும் சொல்லி. ஆனா திரள் கூட்ட ஜனம், வாசலை நெருக்கி கொண்டு உள்ளே போக முடியாத அளவுக்கு திரள் கூட்ட ஜனம்
இருந்த நம்பிக்கையும் அவனுக்கு அற்று போனது. ஆனால் அந்த 4 பேருடைய நம்பிக்கை வீணாய் போகல. அந்த 4 பேரும் நம்பினாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி எப்படியாவது கொண்டு சேர்த்தே ஆகணும், எனக்கு அற்புதம் நடக்கணும் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். நம்பிக்கை அற்ற நிலைமையில் இருந்த அந்த மனிதனுக்கு அன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க நம்பிக்கை அற்று இருக்கலாம், இன்னைக்கு அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து உங்கள் கண்களை இறுக மூடி ஆண்டவரையே நோக்கி பாருங்க. நம்பிக்கையெல்லாம் இழந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி எதிர்பார்க்கிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நம்பு, ஸ்திரீயே நம்பு, நம்பிக்கையோட பாரு. நீ நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. கேளு. இந்த சத்தம் கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நம்புங்க. சமாரியா ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரியை நம்பு, நீ நம்பு. இன்னைக்கு நம்பு ஆத்துமாவை. நீ நம்புகிறது அவராலே வரும். நீ எதை நம்புற, நீ எதை எதிர்பார்த்திருக்கிற, இன்னைக்கு அவரால் வரும். ஒருவேளை தெய்வீக சுகமா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலமா இருக்கலாம், அல்லது ஒரு புத்திர சந்தானமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய கடன் பாரமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவரை நம்பு. ஆண்டவரை நம்பி புலம்ப ஆரம்பி. இன்னைக்கு உனக்காகவே ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது சாதாரண மனுஷனுடைய கண்களுக்கெல்லாம் தென்படவே தென்படாது. சாதாரண மனுஷனுக்கு அது நிச்சயமாய் தெரியவே தெரியாது. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து இந்த வேளையில் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் அநேகர் மேல பலமாய் ஆளுகை செய்ய துவங்கி விட்டார். உன்னுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக, உன்னுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாக, உன்னுடைய வெறுமையை நிறைவாய் மாற்றும்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கேளு. ஒரு வார்த்தை சொல்லி இயேசுவேன்னு சொல்லி, ஒரு வார்த்தை இயேசுவே நான் உம்மை நம்புறப்பான்னு சொல்லு, நம்புறப்பான்னு சொல்லு. நீ நம்புகிறது அவரால் இன்னைக்கு உண்டாகும். நிச்சயமாகவே முடிவு உண்டு சகோதரி, நிச்சயமாகவே முடிவு உண்டு சகோதரா. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நிச்சயமாய் உனக்கு அற்புதம் உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, அழு, ஆண்டவரை பார்த்து அழு. இன்னைக்கு இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூட போகிறார், அளவில்லாமல் மூட போகிறார். இந்த நாள் ஜெபத்தில் ஆண்டவர் வித்தியாசத்தை காண செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஓரிஷா கலரி மலகரா. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இன்னைக்கு பலமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய போகிறார். அப்படியே விடுதலையோடு கூட ஆமென் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அப்படியே துதிங்க, ஜெபிங்க.
ஆமென். துதிங்க, ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரிஷகலா ரிமா லா கபோ கடரா ஷகலாரா. உனக்காக ஒரு வழி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரம்மா. உனக்காகவே. உன் நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், உன் வழிகள் அல்ல அவருடைய வழிகள். வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன்னுடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் உன்னுடைய வழிகளும் அவருடைய வழிகளும் இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைப்பது போல் அல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே. உன்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்கிற கர்த்தர். ஆமே. கரங்களை தட்டி விடாத கரங்களை தட்டி போராடி சோமன் இருக்கிற பலத்தோடு போராடு. ஆமென், ஆமென், ஆமென். உன்னில் இருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு உன் பக்கத்துல இருக்கிற நபர் மேல பற்றி எரிய போகிறது. ஆமென், ஹalleluya. ஆவியானுடைய கரம் பலமாய் இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லா கபோ கடரா ஷாகாலாரா. ஆமென், ஆமென். விடுதலையோடு கூட கரங்களை தட்டி துதி. ஆமென், ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், ஹalleluya. உனக்காக ஆண்டவர் வழியை திறக்கிறாரம்மா. உனக்காகவே திறக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த செங்கடல் திறந்தது போல உனக்காகவே திறக்கப்படுகிறது. ஆமென். மனுஷனுடைய பார்வையிலே அது கூடாத காரியம், கர்த்தருடைய காரியத்திலே ஆமென் எல்லாம் கூடும். ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய கரத்தில் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் சொல்லுகிறார், என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஆமென். நீ கேட்கிறதை இன்று பெற்றுக்கொள்வாய். கேட்கிறதை இன்று பெற்றுக்கொள்வாய். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென், 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 ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லாகாரா. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்போராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்போராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்போராவை போல என் மேல். வாஞ்சையோடு கேளுங்க. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்போராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்னும் வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்போராவை போல
என்ன சத்தமா விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடோ. பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியான ஒரு அளவில்லாமல் ஆளுகை செய்வீராக. ஆவியானுடைய கரத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க உனக்கு முன்பதாய் இருக்கிற எரிகோ மதில் ஒன்றுமில்லாமல் உடைந்து விழுகிறது நீ பார்ப்பாய். உடைந்து விழுகிறதை பார்ப்பாய். இந்த கூட்டங்கள் முடியும் முன்பதாய் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை நீ பார்ப்பாய். ஆமென், ஆமென், ஆமென். பலவானை, பலவானை ஆமென், நீ துரத்தி கொண்டிருக்கிறாய். பலவானுடைய உடைமைகளை ஆமென், நீ கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறாய். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகாலாரா, ஓ ரீமா லா கபோ கடரா ரீ ஷாகாலா ரீமா லாபாரா. நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்காய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு நேரா இருக்கிற வானம் திறந்து மகிமை இறங்கி வருகிறது. மகிமை இறங்கி வருகிறது. ஒரு தாங்க முடியாத மகிமை. ஆமென். கட்டு கடங்காத அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஆவியில உணர்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு நேராக உன்னை கொண்டு செல்லுகிறார். ஒரு அக்கினி பிளம்பு உன் மேல வாரி இறைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஒரு அக்கினி பிளம்பு, அக்கினி ஜோலை, அக்கினி ஜோலை, ஒரு சுனாமி அலையை போல உன் மேல ஒரு அபிஷேகம் வாரி இறைக்கப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மேலே புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வந்தது போல அக்கினியின் ரூபம் கொண்டு உன் மேல இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். எஸ் ஃபயர். பேசு பேசு. அக்கினியின் ரூபம் கொண்டு இறங்கி வருகிறார். அக்கினியின் ரூபம் கொண்டு ஆமென். பரிசுத்த அக்கினியின் ரூபமாய், அக்கினி ஜுவாலையின் ரூபமாய் உன் மேல இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். அசுத்தாவிகள் அழிகிறது. அந்நிய பலிபீடங்கள் தகர்க்கப்படுகிறது. மந்திர வல்லமைகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. பரிசுத்த பிதாவே, உம்முடைய ராஜ்யம் ஓ பலமாய், பலமாய், பலத்த சத்துவத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமருவதாக. ஓ ரிஷாகாலா ரிஷாகாலாமா லிபா ராஷாகாலாரா. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. ஆமென், ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமென், ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். என் ஆவிக்குள்ளாய் உன்னை கொண்டு செல்வேன், என் ஆவிக்குள்ளாய் உன்னை நடத்துவேன், என் ஆவிக்குள்ளாய் உன்னை கொண்டு செல்வேன். ஒரு அபிஷேகம் உன் மேல பாய்ந்து வருகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிஷாகாலா ரீமா லாபா லாபா ராஷாகாலா ரீபாலா. மாமிசமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இன்னைக்கு ஜபித்துக் கொண்டிருக்கிற, இந்த இரவிலே ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். இறங்கி அமருகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிஷாகாலா ரீமா லாபா லாபா ராஷாகாலாரா. ஓ ரீமா லாரா ரிஷாகாலாரா. நிறைந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற தெரிய அணையாதவர், மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவே உன்னை அனலாய் மாற்றுகிறார், அனலாய் மாற்றுகிறார். இனங்கொள்ளாத ஒரு அபிஷேகம், இனங்கொள்ளாத ஒரு மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ ரீமா லாரா ஷாகாலாரா. ஆமென். அந்த மேல் வீட்டறையிலே ஆமென், ஆதி நாட்கள்ல ஊற்றப்பட்ட, ஆதி காலத்துல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் இன்னைக்கு இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அந்த மேல் வீட்டறையை நிரப்பினது போல இந்த இடத்தை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் ஓ நிரப்புகிறார், நிரப்புகிறார். யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி விழுகிறது, பரிசுத்த அக்கினி விழுகிறது. ஆமென். ஒவ்வொருடைய
தலையின் மேலையும் அக்கினியின் நாவுகள், ஒவ்வொருடைய தலையின் மேலையும் அக்கினி நாவுகள் அமர்கிறது. விட்டு கொடுக்கிற பிள்ளைகளை அக்கினியாய் மாற்றுகிறார், அக்கினியாய் மாற்றுகிறார். ஒரு தாங்க முடியாத மகிமை, தாங்க முடியாத மகிமை சாமே சடுதியாய் உன்னை தொடுகிறது. சகோதரி சடுதியாய் கர்த்தருடைய மகிமை தொடுகிறது. அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் நிர்மூலமாகிறது. அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நிர்மூலமாகிறது. ஆமென், 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 ஆமென். ஓ ரிஷகலா ரிமா லாபா ரஷகலாரா ரிமா லாபா ரஷகலாரா. உன்னை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடு பாப்பா. உன்னை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடு. ஆவி ஆத்ம சரீரத்தை ஆவியானவரே உம்முடைய ஆலயமாய் தருகிறேன் என்று சொல்லு. உம்முடைய ஆலயமாய் நான் தருகிறேன் என்று சொல்லு. இன்னைக்கு ஆவியானவர் உன்னை ஆலயமாய் கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆலயமாய் கொள்ளுகிறார். அவருடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அவருடைய ஆலயம் வல்லமையினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு ஆலயமாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பரிசுத்தத்தினால வல்லமையினால மகிமையினால நிரப்ப போகிறாரு. ஆமீன். ஒப்புக்கொடு. நாம திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பார்ப்போம். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆலயமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னுடைய ஆலயமாய் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நாம திறந்து ஒரு வார்த்தை, ஆவியானவரே நீ தங்குகிற ஆலயமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, நீர் தங்குகிற ஆலயமாய் ஒப்பு கொடுக்கிறேன். வாங்கப்பான்னு சொல்லுங்க, வாங்கப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டு தூர இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்களை இன்னைக்கு வித்தியாசமான அனுபவத்தில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென். இந்த நாளிலிருந்து ஆமென் பரிசுத்தமாய் நீ வாழ போகிறாய். இந்த நாளிலிருந்து பிசாசுகளை துரத்துகிற ஒரு ஆயுதமாய் நீ மாற போகிறாய். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமை பொருந்திய ஸ்தானத்தில் உன்னை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபிங்க பாப்போம். கொஞ்ச நேரம் ஹalleluya. கரங்களை தட்டி எல்லாரும் துதிங்க பாப்போம். விடுதலையோடு கூட கரங்களை தட்டி துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ரிஷகலரா ஓரி மலபலி மலபரா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் ஒளி தேடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளி தேடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா. இப்போ எல்லாரும் கிழக்க பார்ப்போம். தேவை தேவா, அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்வதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக, நம்முடைய வல்லமை விளக்கப்படும்படியாக பூமியேக்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேலே அவருடைய வல்லமை அமரப்படுகிறார். தேவை தேவா, இப்போ தாரும் தேவா,
ஒளி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் கரங்களை தட்டி ஒளி தேடும் வல்லமை, உன்னதத்தின் ஆத்மாவே சகோதரி கேளு, வல்லமையினால் நிரப்புங்கப்பான்னு சொல்ல, நம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, இந்த சத்துவத்தினால் நிரப்புங்கப்பா சொல்லு. கர்த்தரை நிரப்புகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, 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 பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை பெற்றுக்கொள், பரிசுத்த வல்லமை பெற்றுக்கொள். ஆமென். பரிசுத்தராலே நீ அபிஷேகம் பண்ணப்படுகிறாய். ஆமென். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு ஆத்மாவே, விட்டுக்கொடு. ஹல்லேலூயா. ஓ ரீமா லா ரா ஷாகா லா ரா. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார், உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஆமென். ஏன் எனக்கு இப்படி இந்த போராட்டம்? ஆமென். ஆண்டவனை பயன்படுத்த போகிறார். கரங்களை தட்டி தொடு. ஓ ரீ ஷாகா லா ரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்தங்கரையில 38 வருஷமா ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு கிடந்தான். அந்த குளத்தை கலக்கும் போது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்தங்கரையில கிடந்தான். அவனுடைய வேதனை எல்லாமே, எனக்கு சுகம் பெறுவதற்கு ஒரு வழி இல்லை, நான் இறங்குவதற்கு முன்பதாக முந்தி ஒருத்த இறங்கி விடுகிறான், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி உடைந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வேதனையோடு இருக்கும்போது அவனுடைய வேதனையை பார்த்து அவனை உண்டாக்கின கர்த்தரே இறங்கி வருகிறார். இன்று நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற உனக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி எனக்காக தாண்டவரேன்னு சொல்லு, எனக்காக தாண்டவரேன்னு சொல்லு. நீ சொல்ல 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 அற்புத சுகம் உண்டாகிறது, அற்புத சுகம் உண்டாகிறது. நாம திறந்து அறிக்கை செய், எனக்காக தாண்டவரே நான் சுகம் பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் இறங்கி வந்திருக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம், உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம். எனக்காக நீர் அடிக்கப்பட்டு, எனக்காக நீர் நொறுக்கப்பட்டு, என் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு, அப்பா எனக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறேன், எனக்காக இறங்கி வந்திருக்கிறேன், எனக்காக ஆண்டவரே. ஓ ரீபா லாபா ரா ஷாகா லாரா. இந்த வார்த்தையை சொல்லும் போது உன் நாவின் கட்டுகள் அவிழுகிறது. இந்த வார்த்தையை சொல்லும் போது உன்னை சுற்றி பிணைந்து போராடுகிற பிசாசின் வல்லமைகள் ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா ரா ஷாகா லா ரீமா லா ரா கபோ கடரா ரீ ஷாகா லா ரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், ஒரு மீனாயிலும் அகப்படல. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கொண்டு ஒரு நம்பிக்கை இல்லாத வண்ணமாய் அதிகாலையில கரையோரமா வந்து வலைய அலசிக்கிட்டு இருக்கும் போது நம்பிக்கை இழந்த பேதுருவை பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த கண்கள் அந்த பேதுருவை தேடி வந்தது. அதே போல நம்பிக்கை இழந்த உன்னை இயேசு தேடி வந்திருக்கிறார். தேடி வந்து பேதுரு மீண்டும் ஆழத்திலே வலையை போட சொல்லி திரளான மீன்கள்,
திரளான மீன்கள். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் ஆழத்துல போ, கொஞ்சம் அதிகமா ஜெபி, கொஞ்சம் அதிகமா நீ கூப்பிடு, நீ கூப்பிட கூப்பிட உனக்கு நான் கிரியை செய்வேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என் வெறுமை மாறணும், என் குறைவுகள் மாறணும். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே அந்த பேதருக்கு கிரியை செய்ததை போல எனக்கு கிரியை செய்யப்பான்னு சொல்லு. உன் குறைவுகளை ஆண்டவர் மாற்ற போகிறாருமா? உன் குறைவுகளை மாற்ற போகிறார். இந்த ஜெபம் உன் குறைவுகளை மாற்ற போகிறது. ஆமே, நீ நிறைவாயிருப்பாய். காரணம் நிறைவானவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் குறைவுகள் ஒளிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உன் வெறுமை மாறி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. எஸ் ஃபயர், ஆண்டவருடைய வல்லமை மேல பலமாய் இறங்குகிறது. வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் உன்னத அக்கினி மேல பலமாய் வெளிப்படுகிறது, பலமாய் வெளிப்படுகிறது. வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய், வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய், வசனத்தை நம்புகிறபடியாய் மேல ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஆமென், 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 ஆமென். ஆபிரகாமை நம்பியிருந்த ஆகார் தன் பிள்ளையோடு கூட வனாந்தரத்திலே தள்ளப்படுகிறாள். வனாந்தரத்திலே போய் தவித்துக் கொண்டிருந்த அந்த ஆகாருடைய கையில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று. தண்ணி தவனத்தினாலே பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாது என்று சொல்லி பிள்ளையை கல்லறை தூரத்திலே கொண்டு பிள்ளையை படுக்க வைத்துக் கொண்டு கண்ணீரோடு கூட ஓடு அழுதுகிட்டே இருக்கிறார். பிள்ளை ஒரு இடத்தில் கிடந்து அழுதுகிட்டே இருக்கிறது. இந்த வனாந்திரத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இந்த வனாந்திரத்திலே முடிய போகிறது, இந்த பாலைவனத்திலே முடிய போகிறதே என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அற்ற நிலைமை. ஆனால் அந்த நம்பிக்கையற்ற இடத்திலே, அந்த ஆதரவற்ற இடத்திலே, உதவி செய்ய யாருமே இல்லாத இடத்திலே அவன் ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளையும் பரலோக தேவனுடைய கண்கள் பார்த்து அந்த இடத்திலே அற்புதம் செய்தது போல இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தால் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அழுற? நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன் அழுற? உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உனக்கு ஜீவனம் ஒரு நீரூற்றை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நீரூற்று, ஒரு நீரூற்று. ஆமே, ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவ நதி பாய்ந்து வருகிற நீரூற்று. ஆமேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமே, இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் ஆரோக்கியம் பெறுவான். இந்த ஜீவ தண்ணீரை பருகுகிறவன் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவருடைய வாழ்க்கையில வறட்சிகள் மாறும். அவன் செழிப்பா, அவன் செழிப்பா. ஜீவ நதி மேல இறங்கி வருகிறது. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீ ஷாகாலா ரீமா லாகாலா ரா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு நபர் சத்தமா படிங்க. எசேக்கியேல் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள். பள்ளத்தாக்கிலே கிடக்கிற எலும்புகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. எலும்புகள் உயிரடையுமா? அதுவும் உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது உயிரடையும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீங்கள் உயிரடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை, அல்லேலூயா. அந்த வசனத்துல படிக்கும்போது நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். இந்த வசனத்தை படிக்கும்போது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறதுனால தானே கேட்டுட்டு இருக்கிறேன், நான் இனி எப்படி உயிரடையதுன்னு சொல்லி நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு தெரியுமா இந்த வார்த்தையை சொல்றாரு? எசேக்கியேல் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தது. அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, 11வது வசனத்துல லாஸ்ட் பாதி, இதோ எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனம் கடைசில, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நம்பிக்கையை இழந்து, இனி என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயாச்சு, எங்க நம்பிக்கை கடைசியா இருந்த நம்பிக்கை வரைக்கும் அற்று போயிட்டு அப்படின்னு பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத மனிதர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்பிக்கையை இழக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அதாவது நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். நம்பிக்கையை இழந்தா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தானாகவே அழிவுக்கு நேராய் கடந்து செல்வான். ஏன்னா நம்பிக்கை இல்லை. இந்த போராட்டம் மாறுமா, இந்த வியாதி மாறுமா, இந்த கடன் பாரம் மாறுமா இப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்ல, உலர்ந்து போயிற்று. உலர்ந்து போகிற ஒரு அனுபவத்துக்குள் இருக்கிற மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உயிரடைய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உயிரடைய வேண்டும். அநேகர் இந்த பாவத்தை என்னால விடவே முடியாது, நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோற்று போயிற்று என நம்பிக்கை அற்று புலம்புகிற அந்த மனிதனுக்கு ஒரு உயிர் மீழ்ச்சியானது தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த வியாதி மாற வாய்ப்பே இல்லை, சாகிற வரைக்கும் இந்த வியாதியில தான் சாக வேண்டும் என்று சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து இருக்கிற மனிதனுக்கு தான் இந்த உயிர் மீழ்ச்சி, இந்த உயிரடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. பல வருடம் ஆயிற்று, குழந்தை இல்லை, மருத்துவர்களும் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இனி ஏதாவது ஒரு பிள்ளைய தத்தெடுத்து தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை இழந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு உயிர் மீழ்ச்சி தேவைப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், பாஸ்டர் முதலாவது ஒரு திருமணம் நடந்துச்சு, புருஷன் இறந்து போயிட்டான், அல்லது புருஷன் வேறொரு ஸ்திரீயோடு கூட ஓடி போயிட்டாரு, நான் தனித்து விடப்பட்டேன். அதன் பின்பதான் என்னுடைய தாயார் தகப்பனார் மூலமாய் இன்னொரு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த திருமணத்திலும் அந்த பையனும் என்னது என்னை விட்டு விட்டு போய்விட்டான், என்னோடு கூட சரியாய் வாழவில்லை, என்ன போட்டு அடிக்கிறாரு, குடிச்சிட்டு வர்றாரு. என் வாழ்க்கை ஒன்று போச்சு, இரண்டாவது வாழ்க்கையாவது நல்லா இருக்கு நினைச்சு அதுவும் போச்சு. என் வாழ்க்கையில இனி நான் சாகிறது தான் எனக்கு முடிவே தவிர வேற ஒண்ணுமே தெரியல. அல்லேலூயா. நம்பிக்கையற்ற நிலைமை.
அதே போலதான் நம்பிக்கையற்ற நிலைமையில யோவான் 4வது அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீ பாருங்க, தண்ணி எடுக்கும்படியா கடந்து வர்றா. தண்ணி எடுக்கும்படியா கடந்து வரும்போது அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து தேடி சென்று கேட்கிறாரு. 8வது வசனம் படிங்க, 4:8. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இப்ப இவ சில காரியங்களை பேசுகிறாள். பேசி முடிஞ்ச உடனே இயேசு கேட்க சொல்றாப்புல, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாப்புல, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீருற்றா இருக்கணும் சொன்ன உடனே அந்த நேரத்துல அவ சில காரியங்களை சொல்றா. இயேசு சொல்றாப்புல, உன் புருஷனை போய் அழைச்சிட்டு வா. அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லி. இயேசு சொல்றாப்புல, நீ சொன்னது சரிதான், இப்ப உனக்கு புருஷன் இல்ல, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்பொழுது உனக்கு இருக்கிறவனும் புருஷன் இல்ல. அப்ப 5 பேர் கூட வாழ்ந்து வாழ்க்கையில வெறுமை, இப்பொழுது 6வது பேரோட வாழ்ந்தும் வாழ்க்கையில வெறுமை. வெறுமையோடு கூட இந்த வாழ்க்கை கசப்பான ஒரு அனுபவமா இருக்கிறது என்று வேதனையோடு கூட இருந்த ஒரு ஸ்திரியை தேடி சென்று ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாப்புல, நீ இந்த தண்ணியை கோரிட்டு போனா உனக்கு சும்மா சும்மா தாகம் தான் வரும், ஒரு நாள் உனக்கு தீர்வு இருக்காது, வாழ்க்கையில விடுதலை இருக்காது, நீ மரித்து இருக்கிற, நீ உயிரடையணும், அதுக்கு ஜீவ தண்ணீர் அவசியம். அல்லேலூயா, ஜீவ தண்ணீர் அவசியம்னு சொல்லிக்கிட்டு அப்புறமா சொல்றாப்புல, எப்படின்னு தெரியுமா, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு சொல்றாப்புல, இப்பொழுதே அது வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படித்தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். உயிர் வரணும்னு சொன்னா, நீ ஆவியில நிரப்பப்படணும் சொன்னா, ஆவியோடு உண்மையோடு நீ தொழுது கொண்டால் மாத்திரம்தான் இழந்த நம்பிக்கை அவன் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடத்துல போய் நம்ம ஆராதிக்க 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 நமக்கு நம்பிக்கை இழந்திருப்போம் தெரியுமா? அந்த உலர்ந்த அனுபவத்தை ஆண்டவர் மாற்றி அவருடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணி நம்மை உயிரடைய செய்து மீண்டும் நம்மை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துல, பரிசுத்த எண்ணெய் இருக்கிற இடத்துல, ஆமென், உனக்கு உயிர் வீழ்ச்சி உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத கடன், அந்த கடன் பாரத்தினால தினம் தினம் தற்கொலை செய்கிறவங்க எத்தனையோ பேர். காரணம், நம்பிக்கை இல்லை, உலர்ந்து போய்விட்டது. இந்த கடனை எப்படி தீர்ப்பேன்? என்னுடைய வருமானத்திற்கு மிஞ்சி அதிகமான கடன், இந்த கடனை எப்படி தீர்க்க முடியும் என்று சொல்லி அவங்க நம்பிக்கை இல்லாத வண்ணமாய் தற்கொலை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவருடைய ஆவி வேண்டும். அவருடைய ஆவி வரும்போது நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம் முதல் படிக்கும் போது அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தன்னுடைய புருஷன் கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் மரித்து போய்விடுகிறான். கடன் கொடுத்தவன் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி கொண்டு போய்விட்டான். இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி அந்த நேரத்தில்
ஊழியக்காரனிடத்துல வந்து புலம்புறா. எலிசா தீர்க்கதரிசியாகி அந்த ஊழியக்காரனிடத்துல வந்து புலம்புறா. 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். நான் என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்றாப்புல, சரி இப்ப உன்கிட்ட என்ன இருக்குது? உன்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் போய் வாங்கிக்கோ. சாதாரணமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு வாழ்க்கையில நான் கொஞ்சம் போல ஜபிப்பேன், இதை வச்சு என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தீர்க்கதரிசி சொல்றான், கொஞ்சம் எண்ணெயை கொண்டு நீ வீட்டுல போய் வா, அக்கம் பக்கத்துல இருந்து பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு நீ கதவை பூட்டிக்கோ, கதவை பூட்டிக்கோ, எண்ணெயா நிரம்பி வழியும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கொஞ்சம் போல உங்களுக்கு ஜபிக்க ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இன்னைக்கு தந்திருப்பாரு. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை தந்திருப்பாரு. அந்த ரங்கத்துல போயிருந்து கதவை பூட்டிட்டு நீ பிதாவை நோக்கி ஜபிக்க ஆரம்பி. அந்த ரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் உனக்கு வெளியரங்கமா கிரியை செய்வாரு. நீ பரிசுத்த ஆவியில நிரம்ப நிரம்ப நிரம்ப, உன் பாத்திரம் நிரம்ப நிரம்ப நிரம்ப, உன்கிட்ட இருக்கிற பாத்திரம், உன் பிள்ளைகள், உன் புருஷன், பக்கத்து வீடு, ஆமென், ஒவ்வொரு பாத்திரங்களை நிரம்பி 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 நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஜபிக்கணும். ஒரு கையளவு மேகம் தெரியுதா? ஒரு கையளவு மேகம் தெரியுது, போதும், ஓடு. இப்ப பெருமழை பெய்ய போகிறது. ஒரு கையளவு விசுவாசம், ஒரு சின்ன ஜெபம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் உயிரிடைய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க என்ன காரியமா இருக்கட்டும், நான் 1-2 காரியம் மாத்திரம் சொன்னேன். நான் உயிரடையணும், உயிரடையணும்னு சொன்னா முடிந்தால் முழங்கால் படியிட்டு, இல்லைன்னா உட்கார்ந்து, இல்லைன்னா எழும்பி நின்று பரலோக தேவனை நோக்கி கண்களை இறுக மூடிடணும். உன்னுடைய சூழ்நிலை நீ நினைப்பது இனி தற்கொலைத்தான் பண்ண வேண்டும் சொல்லி அது முடிவு அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தரித்திரு, என் ஆவியை உனக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், நீ உயிரடைவாய், நீ உயிரடைவாய், நீ மரித்து போய் இருக்கிறாய். இஸ்ரவேலே, நம்பிக்கையற்ற நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நீ நம்பு, நீ நம்புகிறது அவராலே வரும். அவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. நாம நம்புற ஆண்டவரே, அர்ப்பணிக்கத்தான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இருக்க சொந்த வீடு கூட கிடையாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் தலைமுறையில ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை உனக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிர் வருவீர்கள். நீங்கள் உயிர் வருகிற அந்த நேரத்தில் இருந்து இல்லாதவைகள் உனக்காக உருவாகும், இல்லாதவைகள் உனக்காக உருவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி முதலாவது என்ன நான் தர்ற ஆண்டவரேன்னு சொல்லு, உண்மையை சொல்லு. எந்த காரியத்துல நீ நம்பிக்கையற்று இருக்கிறாய், எந்த வியாதியா இருக்கட்டும், நாவ திறந்து யாரையும் பார்க்க வேண்டாம். சகோதரி சகோதரா, யாரையும் பார்க்க வேண்டாம். பரலோக தேவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பரலோக தேவனை நோக்கி பார்த்து உன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என் வியாதியை குறித்து நான் ஆண்டவரே பாரப்படுகிறேன்,
என் கடன் பாரத்தை குறித்து நான் பாரப்படுகிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பாரப்படுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு உதவி செய்யப்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேளு. உதவி செய்யப்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேளு. ஆமே, எனக்கு வழக்காட யாரும் இல்லை, எனக்கு வாதாட யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன். நீ எதற்காய் கவலைப்படுகிறாய்? முதலாவது நீ உயிரடைந்து கொள், முதலாவது நீ சுகத்தை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி. உன் சத்தம் உயரட்டும், உன் சத்தம் உயரட்டும். ஆமே, இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல, இது ஜெபிக்கிற நேரம், இது ஜெபிக்கிற நேரம். நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். ஜெபிக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஓ சகோதரே, நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பி, நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே, நான் மரித்திருக்கிறேன், நான் நம்பிக்கை அற்றிருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் நம்பிக்கை அற்றிருக்கிறேன். ஓ, என் மகளுக்கு என்னைக்கு திருமணம் நடக்குமோ, என் மகளுடைய படிப்பு காரியத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நம்பிக்கை அற்று இருக்கிற ஆத்மாவே, ஆண்டவரை நோக்கி காத்திரு. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வரப்போகிறது. இப்பொழுது ஒரு வல்லமை உன் மேல இறங்கி வரப்போகிறது. ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு, ஆத்மாவை ஒப்புக்கொடு. ஆமே, ஆமே. உனக்கு நேரா இருக்கிற பரம் திறந்து ஒப்புக்கொடுக்கிற உனக்காகவே ஆண்டவர் இறங்கி வருகிறார். உனக்காகவே வானத்தை கிழித்து இறங்கி வருகிறார். உன்னை உயிரடைய செய்யும்படியாகவே இறங்கி வருகிறார். பள்ளத்தாக்கிலே யாருக்கும் பிரோஜனமற்ற நிலைமையில் கிடக்கிற எலும்பே, பள்ளத்தாக்கிலே யாருக்கும் பிரோஜனமற்ற நிலைமையில கிடக்கிற எலும்பே, உலர்ந்த எலும்பே, நம்பிக்கையற்ற எலும்பே, மேல ஆண்டவர் இந்த வேளையிலே அவருடைய ஆவியை பிரவேசிக்கப்படுகிறார், அவருடைய ஆவியை வைக்கிறார், அவருடைய ஆவியை பிரவேசிக்கப்படுகிறார், அவருடைய ஆவியை வைக்கிறார். ஓ, பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு அபிஷேக நதி மேல இறங்கி வருகிறது. ஆண்டவர் உயிர் வர செய்கிறார், உயிர் வர செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபி, ஜெபி, நாவ திறந்து ஜெபி, நாவ திறந்து ஜெபி. பரிசுத்த பிதாவே, இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர் வரட்டும் ஆண்டவரே, உயிர் வரட்டும் ஆண்டவரே. ஆமே, ரெண்டு நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். உனக்கு ஜீவ விருட்சம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. வாழ்க்கையிலே ஆமே தடைபட்டிருந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லா கபோ கடரா ஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா, ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. இன்னைக்கு ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறாருமா, உயிர்ப்பிக்கிறாருமா. இனி நீ பயப்பட மாட்ட, இனி நீ பயப்பட மாட்ட. ஓ, கடன்காரங்களை பார்த்து நீ பயப்பட மாட்ட, வியாதியை பார்த்து நீ பயப்பட மாட்ட, பிசாசை பார்த்து நீ பயப்பட மாட்ட. ஓ, நீ பயப்பட மாட்ட. ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. பேசு, பேசு, நாம திறந்து பேசு. ஹalleluya. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சத்தம் ஏறட்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடோ, அசைவாடோ ஆவியான தேவா. ஐயா அசைவாடோ, அசைவாடோ ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சத்தமா எல்லாரும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடோ, அசைவாடோ
ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இது சத்தம் ஐயா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஓ தேங்க்யூலா தேங்க்யூலா தேங்க்யூலா. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி. ஆமென் ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடிய பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் அசைவாடுகிறாரம்மா, உன் மேல் அசைவாடுகிறார். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் வர செய்கிறார். மாமிசமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை பிரவேசிக்கப்படுகிறார், அவருடைய ஆவியை பிரவேசிக்கப்படுகிறார். வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேலே அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். அந்நிய பாஷை அடையாளம் இல்லாதவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆவியின் வரங்கள் இரட்டிப்பா இறங்கி வருகிறது, ஆவியின் வரங்கள் இரட்டிப்பா இறங்கி வருகிறது. இழந்து போன அபிஷேகம் இரட்டிப்பா இறங்கி வருகிறது. இழந்து போன கிருபை வரங்கள், இழந்து போன தீர்க்க தரிசனம் வரா, இழந்து போன தரிசனங்களை காண்கிற வரா, இழந்து போன வரங்கள் உனக்கு உருவாகிறது, உருவாக்குகிறார் கர்த்தர், உருவாக்குகிறார். இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலா ரீமா லாபா ராகாலாரா ஓ ரீமா லபோ ரபோ கட ரபோ ஷாகாலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி. ஆமென் 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 ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென். நம்பிக்கை இழக்க பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது. நம்பிக்கை இழக்க பண்ணுகிற ஆவிகள், உன்னை பயமுறுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. பொல்லாத சாத்தானே இனி உனக்கு இருப்பதற்கு இடமில்லை, பொல்லாத வல்லமையே இனி உனக்கு இருப்பதற்கு இடமில்லை. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பிள்ளைக்கு விரோதமாய் ஓ நம்பிக்கை இழக்கப்படுகிற பொல்லாத ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறுகிறது. ஜெபி ஜெபி ஜெபி. நாவ திறந்து கரங்களை தட்டி ஜெபி. ஆமென் 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 ஆமென். உன் பிள்ளைய சாவு சாவுன்னு சொல்லுற அந்த தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிறது பொல்லாத ஆவி அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். பேச பேச விடுதலையை பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற நம்பிக்கை இழக்க பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஓ இனிமேல் நான் வாழ முடியாது, இனிமேல் நான் வாழ முடியாது என்று சொல்லி சோர்ந்திருக்கிற ஆத்மாவே நீ வாழ்வாய், நீ வாழ்வாய். உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ பட்டமர துளிர் விடுமோ நீ துளிர் விடுவாய். ஆத்மாவே நீ துளிர் விடுவாய். பட்டு போன என்று வருத்தப்படாதே. ஜீவ தண்ணீர் உன் மேல இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஓ ரீமா லாபா லீமா லாபா ராஷாகாலா ரீமா லாபா ராகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ரீமா லாபா ரீஷாகாலாரா ரீமா லாபா ராஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்று சொல்லி ஆமென் எலியா சவால் விட்ட போது, ஆமென் சவால் விட்ட போது அந்த நேரத்திலே பலிபீடத்தில் இறங்கி அக்கினி மத்தியிலே இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆமென். இறங்கி வருகிறது. ஒரு புதிய நம்பிக்கை. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்குவாய், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்குவாய். நீ முழங்குவாய் ஆத்துமாவே, நீ முழங்குவாய். இதுவரை நீ முழங்காத நீ முழங்குவாய். ஆமென். கரங்களை தட்டி உன் பிள்ளைகள் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கும். ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆமென். இறங்கி வருகிறது. ஓ ரீமா லாபா ராஷாகாலா ரீமா லா கமோ கடரபோ ஷபலமா லீமா லபரா. ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. இந்த சத்தம் கேட்க கேட்க ஆவியில் ஒரு விடுதலை வருகிறதை பார்க்கிறேன், ஆவியில் விடுதலை வருகிறதை பார்க்கிறேன். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு நம்பிக்கை உருவாகிறதை பார்க்கிறேன், நம்பிக்கை உருவாகிறதை பார்க்கிறேன். ஆவியை சுற்றி பிணைந்து போராடுகிற அல்ல சர்ப்பத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, வெளியேறுகிறது. ஓ வெளியேறுகிறது, உன்னை விட்டு வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓரி மலபரி ஷகலரா. அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, முடிந்தவர் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று
உங்க வலது கரத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை அப்படியே தூக்கி என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கண்களை யாரும் திறக்க வேண்டாம். என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த அக்கினி என் மேல இறங்கி வரணும்னு சொல்லுங்க. இப்படி ஆவிய என் மேல, என் சந்ததி மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. ஊற்றுங்காண்டவரேன்னு சொல்லுங்க. ஊற்றுங்காண்டவரேன்னு சொல்லுங்க. ஊற்றுங்கப்பா, சத்தமா இயேசுவே ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர். அவர் வாக்கு மாற மாட்டார். மனுஷன் அல்ல. ஆமென். மனமாற மனுஷன் அல்ல. அவர் சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு செய்வாரு. அவர் ஒன்ன சொல்லி இருக்கிறான இன்னைக்கு செய்வாரு. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், அவர் சொன்னால் செய்வார். இன்னைக்கு அவரை நம்பினால் நீ பெற்றுக்கொள்வாய். அவரை நம்பினால் பெற்றுக்கொள்வாய். அதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை. எந்த இடத்திலிருந்து இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அவரை நம்பினால் நீ பெற்றுக்கொள்வாய். இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்வாய். நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜபிக்க ஆரம்பிங்க, ஜபிக்க ஆரம்பிங்க, ஜபிக்க ஆரம்பிங்க. ஒரு அபிஷேக நதி இறங்கி வர போகிறது. அக்கினி நதி இறங்கி வர போகிறது. ஆமென், 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 ஆமென். உன்னை அற்புதமாகவும் அடையாளமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அற்புதமாக அடையாளமாக உன்னை மாற்றப் போகிறார். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜபிங்க, 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 ஜபிங்க. ஊக்கமாய் ஜபிங்க, ஊக்கமாய் கரங்களை தட்டி ஜபிக்க ஆரம்பிங்க. கரங்களை தட்டி ஜபிக்க ஆரம்பிங்க. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன அபிஷேகங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இழந்து போன அபிஷேகம், இழந்து போன அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுமா, பெற்றுக்கொள்ளுமா, பெற்றுக்கொள்ளுமா. கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென். நாவல வார்த்தைகள், நாவல வார்த்தைகள் வருகிறது, நாவல வார்த்தைகள் வருகிறது. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி, பரிசுத்த அக்கினி. எலியாவின் பலிபீடத்தில் எப்படி அக்கினி இறங்கினதோ, மோசே முட்செடியை சுற்றிலும் எப்படி அக்கினி பற்றி பிடித்ததோ, அதே போல அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென், 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 ஆமென். அநேகரை தொடுகிறார் ஆண்டவர். ஆமென். அநேகரை தொடுகிறார். பின் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படுகிறது. தொட்டு உணரத்தக்கதான அபிஷேகம் இறங்கி வருகிறது. பிசாசின் கட்டுகள் எல்லாம் அழிகிறது, அழிகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவிழ்ந்து மாறுகிறது. ஒரு மகிமை, ஒரு மகிமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடாத, விடாத, விடாத. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகா லாரா. ஓ ரீமா லபா ரபோ ஷபலமா லிமா லபரா. பெண்களை வெல்லு வளையும்படி உன்னுடைய புயங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற கர்த்தர் பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, இப்பொழுது இப்படி வல்லமை அளவில்லாத வண்ணமாய் இறங்கி வருவதாக. ஓ டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். வல்லமை இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். வல்லமை, வல்லமை, பரலோக வல்லமை, பரலோக வல்லமை. ஓ ரீமா லா கபோ கபோ ஷபலமா ஆமென். பெற்றுக்கொள். உன்னத அபிஷேகம், உன்னத அக்கினி அபிஷேகம். எஸ் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இழந்து போன கிருபைகள், இழந்து போன கிருபைகளை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான கட்டுகளும் அழிந்து மாறுவதாக, அழிந்து மாறுவதாக. போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன், கட்டளை போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன். ஆமென். வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் போ. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். எஸ் ஃபயர். வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன். கட்டுகள் எல்லாம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்வதாக, கட்டுகள் எல்லாம் அவிழ்வதாக. இந்த வயிற்று பகுதியில் போராடுகிற பொல்லாத பிசாசை உன்னை பிடுங்கி எறிகிறேன், பிடுங்கி எறிகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை பிடுங்கி எறிகிறேன். வயிற்று பகுதியில் ஒரு அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. ஆமென். எல்லா விதமான அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகிறது, எரிந்து போகிறது. பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள். Yes, fire! ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிங்க, கரங்களை தட்டி. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்து கொண்டிருக்கிறார். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகிறது. கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும்.
ஓ ரீபா லாபா ரீபா ராபா ரா ஷகலா ரீபா லாகலரா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதானிலே இப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதானிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் சபைதானி ஆமெனப்பா இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. சத்தமாய் அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. சொல்லுங்க அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையையோ. சொல்லுங்க உயிர்ப்பியோ தெய்வமே. ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையை சத்தமா உயிர்ப்பியோ தெய்வம். ஐயா ஐயா உலர்ந்து போன இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க பாப்போம். உயிர்ப்பியோ தெய்வமே. ஐயா ஜபசத்தையோடு சொல்லுங்க, ஜபசத்தையோடு சொல்லுங்க. உலர்ந்து போன என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பா. உலர்ந்து போன என் வாழ்க்கை உயிர்ப்பிக்க ஆண்டவரே, உயிர்ப்பிக்க ஆண்டவரே, உயிர்ப்பிக்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உயிர் வரட்டும் ஆண்டவரே. உலர்ந்து போன வாழ்க்கை உயிர் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான கட்டுகளும் அவிழ்வதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற, ஆத்மாக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்ந்து மாறுவதாக, அவிழ்ந்து மாறுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க பார்ப்போம். ஆமென் 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 ஆண்டவரே. That's a Holy Spirit, that's a Holy Spirit. அழியட்டும் ஆண்டவரே. எல்லா மந்திர வல்லமைகள் அழியட்டும், மந்திர வல்லமைகள் அழியட்டும். மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்ந்து போவதாக, அவிழ்ந்து போகட்டும், அவிழ்ந்து போகட்டும். மந்திரங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரனுக்கு விரோதமாய் போராடுகிற மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. வயிற்று பகுதியில் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா லாமா லாமா ஓ ரீமா லாமா ரபோ ஷமா லாமா லாமா. ஒரு விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென். இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கிறது, வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கிறது, உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கிறது சகோதரே, அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஓ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா லாபா லீமா லாபா ரீபா லாபா ரா காலா ரா ஷாகாலா ரீமா லாபா ரா ரிஷபா லபா ரபோ ஹடரா ரிஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலா ரா. வல்லமை வல்லமை வல்லமை. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச துதிங்க பார்ப்போம். ஆமென். அந்நிய பாஷை மாத்திரம் பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. பெற்றுக்கொண்ட பாஷை பேசு, பெற்றுக்கொண்ட பாஷை பேசு, 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 பேசு. நாம திறந்து பேசு. பெற்றுக்கொண்ட பாஷை ஹalleluya. ஓ ரீமா லபா ரீமா லபா ரா கபோ ஷபா லபா 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 ரா ரீபா லாபா லீமா லாபா ரா. பேசு பேசு ஹalleluya. ஓ ரிஷாகாலா ரீமா லாபோ கடரபோ ஷபா லபா லீமா லபா ரா. ஆமென் 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 ஆமென். புதிய பாஷைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அம்மா புதிய பாஷைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென் ஆமென் ஹalleluya. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லீமா லபா ரிபா லபா ரபா லபா ரா. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவை தொடுகிறது, நாவை தொடுகிறது, சரீரத்தை தொடுகிறது. பலவீன கட்டுகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பலவீன கட்டுகள் விலகுகிறது, எல்லா போராட்டங்கள் விலகுகிறது
ஆமென் 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 ஹalleluya ஆமென். நூலின் மேல் நெருப்பு படும்போது அந்த நூல் பொட்டி போவது போல எல்லா கட்டுகளும் பொட்டி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பொட்டி போகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி அக்கினி பரலோக அக்கினி இறங்கி ஆளுகை செய்கிறது. ஓரி பாலா பாலி மாலா பாரா பாரா கமோ கமோ ஷபாலா மலி மலா பாரா பாரா. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு ஜீவனை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஆவியானவர் உயிரடைய செய்கிற ஆவியானவர். இப்ப உங்க கரங்களை உயர்த்தி என்ன உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே. சத்தமா கேளு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோன்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டது போல உன் சத்தம் கேட்கட்டும். கூப்பிடு கூப்பிடு, என்ன உயிர்ப்பியோ இயேசுவேன்னு கூப்பிடு. வெட்கப்படாத ஆத்துமாவே, வெட்கப்படாத ஆத்துமாவே, வெட்கப்படாத. இன்னும் சத்தமா என்ன உயிர்ப்பியோடு சொல்லு, என்ன உயிர்ப்பியோடு சொல்லு, சொல்லு சொல்லு. உன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறாரு, உன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறாரு, உன் சூழ்நிலை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நம்பிக்கை அற்ற நிலைமையில் இருந்த பிள்ளைகளை உம்முடைய ஆவியினாலே நீர் உயிர்ப்பித்திருக்கிறீர். கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் வருகிற நாட்களிலும் ஜெபத்திலே தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். எவ்வித போராட்டமாயிருந்தாலும் சரி, எவ்விதமான கட்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த ஜெபங்கள் முடிவதற்கு முன்பதாய் இந்த சத்தம் கேட்டு தூர இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஆச்சரியங்களை காணப்படுவீராக, அதிசயங்களை காணப்படுவீராக. அநேக சாட்சிகள் திரள் திரள் திரளாய் எழும்பத்தக்கதாய், இயேசு என் நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாய் ஆவியானவர் முழுமையாய் கிரியை செய்வீராக. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. என்னை எங்களை உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.